நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தரப்போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி அன்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல், மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது.
அதாவது ஜுரம் வந்து பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்ப இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போகலாம். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷம் மகர ராசி 3வது இடத்தில் சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று சனி பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு 2வது இடத்திலிருந்து மீன ராசியான 3வது இடத்துக்கு செல்ல போகிறார். அப்போது சனி இதுவரைக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த இடத்தை விட நல்ல அதிக பலனை எதிர்பார்க்கக்கூடிய 3வது இடத்துக்கு போகிறார். சனி ராகு கேதுவுக்கு 3, 6, 11 சிறப்பான இடங்கள். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவான் மகர ராசியை பொறுத்தவரை 5வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து ருணருத்ர ரோகஸ்தானத்துக்கு போகிறார். கேதுவை பொறுத்தவரை 3வது இடத்துல நல்ல பலனை தந்து கொண்டிருந்த ராகு பகவான் 2வது இடத்துக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு வரார். கேதுவை பொறுத்தவரை மகர ராசிக்கு 9வது இடத்துல இருந்த கேது பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்துக்கு வரார். இந்த கிரக அமைப்புகள்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். கும்பத்தில் ஒரு 3 மாதம் சஞ்சாரம் செய்கிறதுனால 3 மாத பலன் சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார். மீதி 9 மாதங்கள் சனி பகவான் 3வது இடத்திலிருந்து நல்ல பலனை தர இருக்கின்றார். பொதுவாக 2வது வீடு அப்படின்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் மிகப்பெரிய அளவில் கெடுதல்கள் பண்ண மாட்டார்.
ஆனாலும் இரண்டாவது வீடு நேத்திரஸ்தானம், அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மகர ராசி என்பர்களுக்கு கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். கண்ணு சம்பந்தமாக ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் மூன்றாவது இடத்துக்கு போகிற அந்த சனி பகவான் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். மூன்றாவது இடம் என்பது முயற்சி ஸ்தானம், மாற்றத்தை சொல்லுகின்ற இடம், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இடம், தொலை தொடர்பு பற்றி பேசுகின்ற இடம், ஐடி, ஜாதகருடைய வீரியம், இளைய சகோதரம், அதே போல் நாம் கழுத்து தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக சனியானவர் மூன்றாவது இடத்துல இருக்கும்போது பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு பற்றி ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்கு. மிக நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். மாணவர்கள் அது சம்பந்தமாக படிக்கவும் செய்யலாம், அது சம்பந்தமான வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மூணுங்கிறது சாதகமான இடம்தான். மகர ராசியை பொறுத்தவரை மூன்றாவது இடம் அப்படிங்கிறது நல்ல அற்புதமான இடமாக இருக்கும். ஜாதகருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலையிலோ அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம். கல்யாணம் ஆகி 2 வருஷமாக குழந்தைகளே இல்லை அப்படின்னு கவலை கொண்டிருக்கின்ற மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீரியம் அதிகரிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரம் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது அவருக்கு பண உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலை, அவர் சம்பந்தமாக லேசாக கவலைப்படுகின்ற ஒரு கட்டாயம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக குரு பகவானை பொறுத்தவரை 5வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு மே மாதம் 14ஆம் தேதி 2025 திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார். குரு பகவானுக்கு 5, 6 ரெண்டுமே நல்ல இடம் தான். 5 ரொம்ப சூப்பராக இருக்குன்னாலும் 6வது இடமும் மிகப்பெரிய பாதகத்தை தருகின்ற இடம் அல்ல. 6 அப்படிங்கிறது வேலை விஷயமாக குரு பகவான் 6ல் சஞ்சாரம் செய்யும் போது வேலை விஷயமான மாற்றத்தை ஏற்படுத்துவார். வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வேலையை தருகின்ற ஒரு இடம். ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். தீர்க்கக்கூடிய கடன், தீர்க்கக்கூடிய பகை, தீர்க்கக்கூடிய நோய், இதெல்லாம் அந்த 6வது வீடு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள். அதே மாதிரி 6வது வீடு அப்படிங்கிறது அடிவயிறு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆகவே ஜாதகருக்கு அடிவயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும். இந்த அமைப்பானது ஒரு 7 மாதங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. முதல் 5 மாதங்கள் 5வது இடத்துல தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 5வது இடம் என்பது ஜாதகருடைய இருதயம், மார்பு, நுரையீரல், சுவாசம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆகவே ஜாதகருக்கு அது சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வியாதிகளை தவிர மற்ற 5வது இடம் என்பது பூர்வீகம் பற்றி சொல்லக்கூடியது, ஜாதகருடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது, பரம்பரை சொத்து ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, காதல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா ராகு பகவான் 3வது இடத்துல ஒரு 5 மாதம், அதாவது 18/5/2025 வரைக்கும் 3வது இடத்துல அற்புதமாக நல்ல அதிர்ஷ்டங்களை, யோகங்களை எள்ளி தந்து கொண்டிருந்தார். அவர் இப்போ 2வது வீட்டுக்கு வரப்போறார். நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீட்டுக்கு வரார்.
ஏற்கனவே சனி பகவான் வேறு அங்கே கொஞ்ச நாள் இருக்கார். ராகுவும் சனியும் சேர்ந்து சில காலம் சஞ்சாரம் செய்கின்ற சூழ்நிலையும் பார்க்கலாம். அப்போது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளை மகர ராசி என்பர்கள் இந்த முதல் 5 மாதத்தில் கண்டிப்பாக பெறுவார். ஏதாவது கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஜாதகர் சற்று கோபத்தினால் வார்த்தைகளை கொட்டி விடுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். மனசில் ஒரு போராட்ட குணம் இருக்கும், கோபம் அதிகமாக வரும், வார்த்தைகளை கொட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி பேசிட்டோம், நம்ம இவ்வளவு பேசியிருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் அளவு மீறி போயிட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் தோன்றும். அதே நேரத்தில் ராகு பகவான் 2வது இடத்தில் எதிர்பாராத பணவரவை ஏற்படுத்துவார். நம்ம குரு பகவான் 5வது வீட்டில் இருக்கும்போது பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களை செய்யக்கூடியவர். அதே ராகுவும் அதே மாதிரி எதிர்பாராத சொத்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆனாலும் முழுவதுமாக ராகு பகவான் 2வது இடத்தில் 100% நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கலப்படமான பலனை தான் தருவார். பேச்சில் ஒரு பொறுமை இருக்காது. பண வரவு அதிகமாக இருந்தாலும் யோகம் அதிகமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மனசுக்கு ஒத்து வராத சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அடுத்து கேது பகவான். கேது பகவானை பொறுத்தவரை மகர ராசிக்கு 9வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கு வரார். 9வது இடம் என்பது பாக்கியஸ்தானம். அது மட்டுமல்ல, 9வது இடம் என்பது மேல் படிப்பு, அப்பா, சிவன் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அதே மாதிரி 8வது வீடு அப்படிங்கிறது தீராத பிரச்சனைகள், தீராத கடன், தீராத பகை, தீராத நோய் போன்ற விஷயங்களையும் கௌரவ குறைச்சலையும் அவமரியாதையையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் 8வது வீடு சில சமயங்களில் ப்ரமோஷனையும் தரும். ப்ரமோஷன் மூலமாக ஏதாவது ஒரு அழுத்தத்தை தரும். ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களை தரக்கூடியது. இன்சூரன்ஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸுக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வருகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அப்போ அந்த கேது பகவானுடைய சஞ்சாரமானது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தராது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓரளவுக்கு. ஏன்னா கேது பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, எந்த பாகவத்தில் இருக்காரோ, அந்த பாகவத்துடைய காரகத்தை தடை செய்வார் அல்லது இடைஞ்சல் செய்வார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது நோய் சம்பந்தமான விஷயங்களை தரக்கூடியது. எதிர்பாராத என்ன காரணம்னே தெரியாத சில நோய்களை ஜாதகர் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நோய் என்னன்னே தெரியாது, என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்னு டாக்டர்களை குழம்புகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அந்த ஜாதகர் 8வது இடத்துல கேது பகவான் வருகின்ற போது நம்முடைய பேச்சு சில சமயங்களில் நமக்கு மரியாதை குறைச்சலை ஏற்படுத்தும். அல்லது சில இடங்களில் நம்ம தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நம்முடைய உரிமைகளை பேசுகின்ற போது நமக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கின்ற போது சில கௌரவ குறைச்சல்கள் நமக்கு ஒரு உண்மையான முகமூடி இல்லாத ஒரு முகத்தை காட்டும். மொத்தத்தில் இந்த கேது பகவானுக்கிட்ட இருக்கிற சஞ்சாரமானது இந்த 1.5 வருஷம் மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற சஞ்சாரமாக இருக்காது. அப்போ சனி, ராகு, குரு 3 நல்ல பலனை தரும். மகர ராசிக்கு இந்த 3 கிரகங்களும் சிறப்பான பலனை தரும். குருவோட பார்வையானது மகர ராசிக்கு 10, 12, 2 ஆகிய இடங்களில் வருது. 10வது வீடு அப்படிங்கிறது நம்முடைய அலைச்சலை சொல்லக்கூடியது, மன அழுத்தத்தை சொல்லக்கூடியது, ஜீவனம் பற்றி சொல்லக்கூடியது. ஆகவே வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும். நமக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரமோஷனை நம்ம வெளியூரில் போட்டுருவாங்க. அப்போது அங்கே குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதிரி வேலை விஷயமாக சில அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலைகள், நம்ம வேலை சம்பந்தமான சூழ்நிலை, சொந்தமாக தொழில் செய்கிறது, வியாபாரம் செய்கிறது, இதிலெல்லாம் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும்.
நம்ம நிம்மதியாக போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தள்ளி போகிற சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மன அழுத்தத்தை தரக்கூடியது அந்த குரு பகவான் பார்வையினால் சரியாயிடும். அதே மாதிரி 12வது வீட்டை குரு பகவான் பார்க்குறார். 12வது வீடுங்கிறது விரயஸ்தானம். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தங்க நகை வாங்குவோம், அதே மாதிரி குழந்தைகளோட படிப்புக்காக செலவு செய்கிறத பார்க்கலாம். வீடு வாகனம் வாங்கிறது சம்பந்தமான செலவுகள் இருக்கும். கூடவே தூக்கம் சம்பந்தமான சில விஷயங்கள். நம்ம இது வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல, படுத்தா 10 மணிக்கு படுத்தா 2 மணிக்கு தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையினால் தூக்கம் ஒரு எளிதாக வருகின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேலையில் ப்ரமோஷனுக்காக வெளியூர் செல்லுகின்ற வெளிநாடு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கணவன் மனைவி பிரிந்திருக்கின்ற தற்காலிகமான ஒரு பிரிவை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுத்திடும். அது மாத்திரம் இல்லாமல் 12வது வீடு அப்படிங்கிறது பணம் செலவைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நம்ம வருமானத்தை துரத்துகின்ற செலவு, ரொம்ப கிட்ட நெருங்கி துரத்துகின்ற செலவை பார்க்கலாம். அதே நேரத்தில் சனியோட பார்வை அப்படிங்கிறது 5, 9, 12 வருது. 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம், மனசு பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல சனியோட பார்வை உயர்துங்கிறது குலதெய்வம் போய் வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். 5 வருஷமாக நம்ம குலதெய்வத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், போக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை, அதுக்கான உந்துதலை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கும். சில பேருக்கு காதல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது திருமணத்தில் முடியலாம். அதே மாதிரி மனசு சம்பந்தமான ஏதோ ஒரு கவலை மனசு அரிக்கலாம். குடும்பம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பரம்பரை சொத்து சம்பந்தமான மனசு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தலாம், மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சனியோட பார்வையானது 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் வருது. நம்மளோட அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கலாம். 12வது வீட்டில் சனியோட பார்வை வருதுனால பணம் விரயமாகக்கூடிய தன்மை இருக்கும். தூக்கம் வராத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குருவும் பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் இருக்காதுனாலும் சனி தன்னுடைய வேலையை, தன்னுடைய பங்கை ஓரளவுக்கு காட்டத்தான் செய்வார். ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை கேதுவை தவிர மற்ற 3 கிரகங்களும் மிக சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அற்புதமான 2025 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி 2025 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது 3 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகிறது திருக்கணிதப்படி. அப்போது 3 கிரகங்களுமே 2 இடங்களில் இருந்து பலன்களை தரப்போகிறது. அப்போ ஒன்று சாதகமாக இருந்தால் ஒன்று பாதகமாக இருக்கும், இல்லை ஒன்று பாதகமாக இருந்தால் ஒன்று சாதகமாக இருக்கும். அதனால் கலப்படமான பலன் தான் 12 ராசிக்குமே கிடைக்க போகிறது. நன்மைகள் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. பொதுவாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் அல்லது இந்த மாதிரி ஆங்கில புத்தாண்டு பலன்கள்லாம் பார்க்குறப்போ அந்த பலன்கள் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்தி அடிப்படையில் கொஞ்சம் மாறுதலை பெறும். கஷ்டங்கள் குறையலாம், நன்மைகள் குறையலாம், இல்லது நல்ல விஷயங்கள் அதிகரிக்கலாம். இதெல்லாம் தசாபுக்தியை பொறுத்து இருக்குது. இப்போ கும்பராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி அன்று கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா சனி பகவான் ஆட்சியாக ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற போது உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்துவார். உடல் ரீதியான சில பிரச்சனைகளை தருவார். நம்ம வேலை பண்ணுறது அசதியாக இருக்கும். நமக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கும், வியாபாரம் இருக்கும், வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உடல் அசதியை ஏற்படுத்துவார். நமக்கு போகிறோம், இதுக்கு மேலே நம்மளால் வேலை பண்ண முடியல, ஏதோ டயர்டாக இருக்கே அப்படிங்கிற ஒரு
ஃபீலிங்கை உருவாக்கிடுவார். ஜென்ம ராசியில் நல்ல வேலை 3 மாதம்தான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் 2வது வீட்டுக்கு போகிறார். 2வது வீடு நேத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் அங்கே சஞ்சாரம் செய்கின்ற போது கண்ணு சம்பந்தமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவார். சில பேர் கண்ணாடி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சில பேருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், தசாபுக்தியும் சரியா இல்லைன்னா ரெட்டினால் கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளை பண செலவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். 2வது வீடுங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ பண வருமானத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு கூட அவங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம், ப்ரமோஷன் தள்ளி போகலாம். வியாபாரம் அல்லது தொழில் செய்கிறவர்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய பணம், லாப பணம் அல்லது அவங்களுக்கு தர வேண்டிய பணம் கொஞ்சம் தள்ளி போகலாம். 1 மாதத்தில் வரும் அப்படின்னு நினச்ச பணம் 3 மாதம் ஆகலாம். கண்டிப்பாக வந்துடும், ஆனால் அது தடங்கலாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நம்ம நினச்ச நேரத்துக்கு அது நம்ம கைக்கு வராது. ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் அந்த பண ரொட்டேஷன் தான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா அவங்க கையில் எப்போவுமே பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பணம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த காலகட்டத்தில் வந்தால் தான் நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆகவே இந்த மாதிரியான பண வரவில் ஏற்படுகின்ற தாமதம் சில சமயங்களில் ஒரு பிரச்சனையாக போகக்கூடும். அதே மாதிரி குடும்பத்திலையும் கொஞ்சம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம சொல்கிற சொல்லுக்கு பெரிய மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இதெல்லாம் அந்த 2வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் ஏற்படுத்துவார். தொடர்ந்து குரு பகவான் 3வது குரு பகவான் கும்ப ராசிக்கு 4 மற்றும் 5வது இடத்துல இருந்து பலன்களை தர இருக்கின்றார். 4வது இடத்துல ஒரு 5 மாதம் இருப்பார். அப்புறம் 14/5/2025 அன்று 5வது வீட்டுக்கு போயிடுவார். குருவை பொறுத்தவரை 4 சுமாரான பலனை தரும், அதே நேரத்தில் 5 நல்ல பலனை தருகின்ற இடம். 4வது இடம் அப்படிங்கிறது வாகனத்தை பற்றி சொல்லும், வீடு நிலம் தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம். பிரச்சனைகள் பெருசாக இருக்காதுனாலும் பணம் கைவிட்டு போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி 4வது வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற காரு திடீர்னு மக்கர் பண்ணோம், அதுக்கு நம்ம பணம் செலவழிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அல்லது நிலம் வாங்குகின்ற வகையில் ஏதாவது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். லீகல் ஒப்பீனியன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பணம் அதிகம் செலவாகலாம். அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு பணம் செலவாகலாம். இந்த மாதிரி பணம் அதிகமாக செலவாகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆனால் கடைசியில் நம்ம நினச்ச காரியத்தை சாதிச்சிரும், அது வேறு விஷயம். ஆனால் 10,000 ரூபா செலவாகும்னா அந்த இடத்துல 20,000 செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குறிப்பாக 4வது வீட்டை குரு பார்க்கறதுனால பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷமான செய்தி ஏற்படும். அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய தன்மை இருக்கும். அது மாத்திரம் இல்லை, 4வது வீடு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் உள்ள உபகரணங்கள், நம்ம மிக்சி, கிரைண்டர், இப்போ ஃப்ரிட்ஜு, ஏதாவது செலவு வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். திடீர்னு பைப்பு லீக் ஆகும், பிளம்பரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதிர்பாராத சில செலவுகளை அந்த 4வது வீட்டு குரு ஏற்படுத்திடுவார். நல்ல வேளை அவர் 5வது வீட்டில் 7 மாதம் இருக்கார். 5வது வீடுங்கிறது காதலை சொல்லுகின்ற இடம், மனசை சொல்லுகின்ற இடம். அது மாத்திரம் இல்லை, பரம்பரை, பாரம்பரியம், பூர்வீகம் பற்றி சொல்லுகின்ற இடம், குலதெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லுகின்ற, பங்கு சந்தையை பற்றி சொல்லுகின்ற இடம். இதிலெல்லாம் 5வது இடத்துல குரு வரும்போது இதிலெல்லாம் மிகப்பெரிய ஆதாயத்தை நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு காதல் திருமணம் வரைக்கும் ரொம்ப எளிதாக ஸ்மூத்தாக போயிடும். 2 பேர் வீட்லேயும் அதை ஒத்துன்றுவாங்க. காதல் திருமணம் சந்தோஷத்தை ஏற்படுத்திடும். சில பேருக்கு அந்த காலகட்டத்தில் தான் காதலிக்கின்ற வாய்ப்பே ஏற்படும், காதலியை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். யாராவது ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அன்பினால் கட்டுப்படுகின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும்.
அது மாத்திரம் இல்லை, நம்ம மனசு சம்பந்தமான விஷயங்களில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அது காதல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். 5வது வீடு பூர்வீகம், பாரம்பரியம் சம்பந்தமான சில நல்ல செய்திகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த பூர்வீக சொத்து கைக்கு வரும். அதில் அது கைக்கு வருதோ இல்லையா, அதில் ஒரு முடிவு ஏற்படும். ஏன்னா நம்ம 2 பேர் பங்காளிகள் சண்டை போட்டு வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் நம்ம செலவழிக்கிற ஒரு சூழ்நிலை மாறும். குரு பகவான் நல்ல ஒரு புத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5வது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக மதிப்பெண்கள் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். இதனால் வரைக்கும் நம்ம விளையாட்டில் இருந்த ஒரு தன்மை, விளையாட்டை விட இப்போ நமக்கு படிப்பு தான் முக்கியம், எக்ஸாம் நெருங்கிடுச்சு, இந்த நேரத்தில் நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் தானாகவே வரும். 5வது இடம்னாலே புத்திசாலித்தனம் தான். அதில் குரு வேற வருகின்ற போது ரொம்ப நம்மளுடைய புத்திசாலித்தனம் பேசப்படும். பங்கு சந்தையில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அடுத்து ராகு பகவான் கும்பராசியை பொறுத்தவரை 5 மாதங்கள் 2வது வீட்டில் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ம ராசிக்கே வரார். ஜென்ம ராசியில் ராகு வரும்போது கொஞ்சம் அது தோஷத்தை தருகின்ற அமைப்பு தான். திருமண தாமதத்தை தரலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அந்த ராகு பகவான் ஜென்ம ராசியில் வரும்போது தருவார். தலை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், தலைவலி அடிக்கடி வரலாம். தலைவலி வருவதற்கான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உடல் ரீதியான களைப்பு அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ராகுவினால் ஏற்படுகின்ற பிரச்சனையானது, நம்ம நிறைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கோம், வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம உடம்பு ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். போரும்பா, இதுக்கு மேலே நம்மளால் உழைக்க முடியாது, அல்லது என்னோடய உடம்பு சரியில்லாத காரணத்தினால் என்னால் வேலை இருந்தாலும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான, வேலையை விட உடம்பு தான் முக்கியம், ஆரோக்கியம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறது சில சமயங்களில் அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவார். எதிர்பாராத பண வரவுகளை ஏற்படுத்துவார். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விபத்துக்களை தருவதும் ராகு பகவான் தான். அது மாத்திரம் இல்லை, நம்ம பெண்களாக இருக்கும்போது கேஸில் வேலை பண்ணும்போது அல்லது வீட்டில் சமையல் செய்யும்போது சூடுபட்டு கொள்ளுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டு அது தழும்பாக மாறுகின்ற கட்டாயம் ஏற்படும். அப்போது ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுங்கிறது பெரிய நன்மைகளை அவ்வளோ தந்திராது, கலப்படமான பதிலைத்தான் தரும். அதே மாதிரி கேது பகவானை பொறுத்தவரை கும்ப ராசிக்கு 6வது வீட்டில் 8வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு வரார். 8வது வீடு படாத பாடுபடுத்தியிருப்பார். நமக்கு மன உளைச்சலை அதிகப்படுத்தி இருப்பார். நம்ம நினச்சதை விட நம்ம சில வேலைகளை நம்ம செய்யணும்னு நினைப்போம், அதை செய்ய முடியாமல் அதனால் நமக்கு ஒரு மரியாதை குறைவு, அலைச்சல் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார். தீராத கடன், தீராத பிரச்சனைகளை தந்திருப்பார். தீராத பகை, தீராத நோய் போன்ற விஷயங்களை தந்திருப்பார். அப்போ அந்த 8ல் இருந்த கேது பகவான் 7க்கு வரும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதுசாக முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஒருத்தர் வீடு வாங்கலாம்னு சொல்லுவோம், ஒருத்தர் வீடு வாங்க வேண்டாம், இப்போ வாங்க வேண்டாம், கடன் வாங்கின்னு வாங்க முடியாது, என்னோடய சம்பளத்தில் கடன் வாங்கி வீடு வாங்குறதுங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, உங்கள் சம்பளத்தில் எந்த ஜென்மத்திலையும் வீடு வாங்க முடியாது, அதனால் நீங்கள் உங்கள் பணம் சேர்த்து தான் நீங்கள் வீடு வாங்கணுன்னா எப்போவுமே வாங்க முடியாது அப்படின்னு மனைவி ஆர்கியூ பண்ணுறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள் அல்லது பட்டிமன்றம் எப்போவுமே சாலமன் பாப்பையாவாக தான் இருக்கும் குடும்பத்தில். அப்போது கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவான் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்குறார். 8ங்கிறது நம்ம
நமக்கு மன ரீதியாக கஷ்டத்தை தருகின்ற, நம்மளை மதிக்காத ஒரு சூழ்நிலையை இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஆகவே குரு பார்க்கறதுனால அந்த நிலைமைகள் மாறும். நம்மளை மரியாதை குறைவாக பேசினவங்க அதை உணரக்கூடிய தன்மை இருக்கும். 10வது இடம் ஜீவனஸ்தானம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் ஏதாவது மாற்றம் இருக்கும், அல்லது வேலை சம்பந்தமாக இருந்த அழுத்தங்கள் தானாகவே விலகிச் செல்லும். சில பேருக்கு வேலையில் ஒரு சூழ்நிலை மாதிரி ஏதாவது ஏற்படலாம், ப்ரமோஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக இடம் மாற்றத்தை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட காலமாக ப்ரமோஷனே கிடைக்கல, வெளிநாடு போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதெல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு நாம் படித்து முடித்தாச்சு வேலை கிடைக்கலையே எனக்கு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையினால் வேலை அமைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி 12வது வீட்டை குரு பார்க்கறதுனால வெளிநாடு வெளியூர் சென்று வேலை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இதனால் வரை தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு எளிதாக தூக்கம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பண விரயமாக இருந்தாலும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 7வது வீடு கணவன் மனைவி நண்பர்கள் பற்றி, நம்ம பிஸ்னஸ் கூட்டாளி பற்றி சொல்லுகின்ற இடம். அதுவே கூட்டாளிகள் சம்பந்தமான சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படலாம். அவர்களுடைய உண்மையான முகத்தை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை கிடைக்கலாம். அவர்களிடமிருந்து போதிய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஊழியர்களிடம் சில கோபதாபங்களினால் அவர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 10வது வீட்டை சனி பகவான் பார்க்கறதுங்கிறது வேலை சம்பந்தமாக சில நல்ல முடிவுகள் கிடைத்தாலும் வேலையில் ஒரு நம்ம எதிர்பார்த்த ப்ரமோஷன், நம்ம நினச்ச விஷயங்கள், நம்மளை பாராட்டணும்னு நம்ம செஞ்ச சில விஷயங்கள் அதெல்லாம் தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நல்லது நினச்சி செஞ்ச சில விஷயங்கள் நம்மளை விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு, நம்மளை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆகவே இந்த 2025 ஆண்டானது புத்தாண்டு கும்பராசியை பொறுத்தவரை 80% சிறப்பாகவும் 20% சுமாரான பலனை பெறுகின்ற வழியிலும் இருக்கும். இதுக்கு நடுவில் குரு பகவான் ஒரு 2 மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வேற போகிறார். அப்போ கும்பத்திலேருந்து அது 6ஆக வருகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக வேலையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்த 2 மாதம், அதாவது அக்டோபர் 2025 டிசம்பர் 2025 வரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் சற்று குறைவாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த புத்தாண்டு பலன் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த புத்தாண்டு பலன் 12 ராசிக்குமே ஒரு கலப்படமான பலனாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும். காரணம், இந்த புத்தாண்டில் 2025 சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு கிரகமும் 2 இடத்துல இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். ஒன்று பாதகமாக இருந்தால் ஒன்று சாதகமாக இருக்கும், ஒன்று சாதகமாக இருந்தால் இன்னொன்று பாதகமாக இருக்கும். அது நல்லது தானே. என்ன ஒரே ஒரு விஷயம், யோகத்தோட உச்சமோ அல்லது பாதிப்போட உச்சமோ அடைய போகிறதில்ல. ரெண்டுமே சுமாரான பலன்களாகத்தான் இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ ஜென்ம ராசிக்கே வந்திருக்கார். 12வது வீடு பண விரயத்தை சொல்லுகின்ற இடம், தூக்கம் இல்லாத ஒரு சிரமமான சூழ்நிலையை சொல்லுகின்ற இடம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய சுகத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்ற அல்லது தாம்பத்திய சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை காட்டும். அதே நேரத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் 12வது வீடு காட்டும்.
அப்போ சனி பகவான் 12வது வீட்டில் ஒரு 3 மாதம் 29/3/2025 வரைக்கும் சஞ்சாரம் செய்யும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது கெட்டது கலந்து தான் கொடுப்பார். என்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம பணம் எதிர்பாராமல் நிறைய செலவழிஞ்சிருக்கோம். மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசி என்பர்கள். நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்முடைய சொத்து டாக்குமெண்ட்டை கொடுத்து கடன் வாங்கி அவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டும் போயிடும், பணமும் போயிடும். கடன் நட்பை முறிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடன் கொடுக்கறது இப்போ உங்களால் உதவி பண்ண முடியும்னா ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா 1 லட்சம் எவ்வளோ உங்கள் சக்திக்கேற்ப பணம் கொடுத்துட்டு அதை மறந்துடுங்க. வந்தால் அதிர்ஷ்டம். இல்லை நீங்கள் கடன் வாங்கி பேங்கில் அல்லது அந்த நண்பருக்காக ஒரு ஷூரிட்டி போட்டு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனி பகவான் 12வது இடத்துல விரயஸ்தானத்தில் பணம் செலவழிகின்ற, பணம் விரயமாகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போ 3 மாதம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சனி பகவான் மீன ராசியில் ஜென்ம ராசியிலே வரார். அது ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஜாதகருக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், தலைவலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தலைவலி வருகின்ற அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தலை சம்பந்தமாக, நரம்பு சம்பந்தமாக, நியூரோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு பாதிப்பை தரும். அது சம்பந்தமாக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அடுத்து குரு பகவானை பொறுத்தவரை மீன ராசிக்கு 3வது இடத்துல ஒரு 5 மாதம், அப்புறம் 4வது இடத்துல ஒரு 7 மாதம் சஞ்சாரம் செய்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பேச்சேறார். ரிஷப ராசியில் இருக்கிற வரைக்கும் குரு பகவான் நம்மளோட முயற்சிகளை கொஞ்சம் தடை செய்வார். நன்மைகளை அதிகமாக தந்திருக்க மாட்டார். பணம் கையில் அதிகமாக புழங்கினாலும் ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி நம்மளோட முயற்சிகளை தடை செய்வார். இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி செய்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும், அல்லது இளைய சகோதரருக்காக நாம் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஜாதகருடைய வீரியம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஐடி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு வேலை சிறப்பாக இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் 4வது இடத்துக்கு போகிறார். மீன ராசிலேருந்து 4வது இடம். இதுவும் பெரிய அளவில் குருவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல. 4வது இடம் என்பது தாயாரை பற்றி சொல்லக்கூடியது. வீடு, வாகனம், நிலம், மண் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. நம்மளோட வசிப்பிடம், நம்மளோட வீடு, வண்டி, வாகனம், தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடியது, அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய கஸ்டமரை பற்றி சொல்லக்கூடிய இடம், சொத்து சுகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் 4வது இடம். குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறதுனால சொத்து சுகத்திலலாம் பெரிய பிரச்சனைகள் வந்துடாது. என்ன எல்லா விஷயத்தையும் யோசிக்க வைப்பார். இப்போ நம்ம வீடு வாங்குறோம்னா கடன் வாங்கி தான் வீடு வாங்க முடியும், யாரானாலுமே சரி. வீடு வாங்குற அளவுக்கு கையில் பணம் வச்சுருக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போது கடன் வாங்கி இப்போ வீடு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்வியை எழுப்பி நம்மளை வீடு வாங்குகிற விஷயத்தை தள்ளி போட வச்சுருவார், அல்லது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுவார். அப்போ 4வது வீட்டில் குரு பகவானோட பங்களிப்பு சுமாராக தான் இருக்கும். அப்போது இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய சஞ்சாரமானது 3-4 இருக்கிறதுங்கிறது ஒரு சுமாரான பலனை தான் தரும். ஆனால் அதே நேரத்தில் பண விஷயத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது. பணம் தாராளமாக வரும். நமக்கு நல்ல வாய்ப்புகள், நம்ம வீட்டு கதவை தட்டினாலும் அதை கதவை திறக்க விடாமல் பண்ணிடுவார் குரு பகவான். முன்ஜாக்கிரதை முத்தன்னான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் நம்முடைய சந்தர்ப்பங்களை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை காட்டி விடுவார். அதுவும் நல்லதுக்குத்தான் வச்சுக்கோங்களேன். அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதை விட நம்முடைய முன்னேற்றத்தை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறது தப்பு இல்லை.
அது சமாளிக்கக்கூடிய விஷயம்தான். அதை தொடர்ந்து ராகு பகவானை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் ஒரு 5 மாதமும் அதன் பிறகு 12வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார், பயிற்சி ஆகிறார். 5 மாதங்கள் ஜென்ம ராசியிலே ராகு பகவான் இருக்கும்போது ஜாதகருக்கு ஏதாவது உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வேலைக்கேற்ற உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு கட்டாயம் ஏற்படும். அடிக்கடி ரொம்ப பலவீனமான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுவார். மனதளவில் நம்ம கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் ஜாதகர் 1வது வீட்டில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையை காட்டுவார். மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுகின்ற ஒரு தன்மையை காட்டுவார். அல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுகின்ற ஒரு தன்மையை பார்ப்பார். நம்ம இப்போ அதிகாரிகள் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற பாஸுக்கிட்ட நம்ம முகம் காட்டினா, நம்முடைய எரிச்சலை வெளிப்படுத்தினா அது நமக்கு நன்மையாக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடுவார். அதுக்கப்புறம் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை தருவார். ராகு 12வது வீடுங்கிறது தூக்கம் சம்பந்தமான விஷயங்களை தருவார். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான தாம்பத்தியம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 12வது வீடுங்கிறது வெளிநாடு வெளியூர் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே ஜாதகர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும், வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் பிறகு ராகு சஞ்சாரம் செய்கின்ற அந்த 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் நிறைவேறும். 12வது வீட்டில் ராகு ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற அமைப்பில் தான் இருப்பார். அதே மாதிரி 12வது வீடுங்கிறது நமக்கு நம்முடைய உடல் ரீதியாக பாதத்தை பற்றி சொல்லுகின்ற இடம். நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரணும் வேண்டிட்டு இருந்தால் அது நிறைவேறக்கூடிய காலம். காலில் ஏதாவது அடிபடுகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம். கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிகிச்சை எடுத்து அதற்காக பணம் செலவாகிற விஷயத்தையும் பார்க்கலாம். ராகுவானவர் எதிர்பாராத செலவினங்களை ஏற்படுத்தி விடுவார், திடீர்னு செலவை ஏற்படுத்துவார். 12வது வீட்டில் சனியும் ராகும் ஆளுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்முடைய பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். நம்முடைய பொருட்களை தொலைக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். தொலைஞ்சு போகிற சூழ்நிலை, செருப்பை போட்டுட்டு அது செருப்பை தொலைச்சிருவோம், செல்லை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துடுவோம், லேப்டாப்பை மறந்து வச்சுருவோம். நம்முடைய பொருட்களை நாம் தான் கவனமாக பார்த்துக்கணும். இந்த 12வது வீட்டில் ராகும் சனியும் சஞ்சாரம் செய்கின்ற போது இந்த மாதிரி மறதி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கேதுவானவர் மீன ராசியை பொறுத்தவரை 7வது வீட்டில் ஒரு 5 மாதமும் 18/5/2025 வரைக்கும் ராகு கேதுவானவர் 7வது வீட்டிலும் அதன் பிறகு 6வது வீட்டிலையும் இருந்து பலன்களை தர இருக்கிறார். 7வது வீடுங்கிறது கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம், நம்முடைய தொழில் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடம். ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய அல்லது அதில் தடை ஏற்படுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கின்ற தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய பெருசாக பிரச்சனைகள் இருக்காதுன்னாலும் அவங்க 2 பேருக்குமான உறவு ஏதாவது ஒரு கொஞ்சம் தொய்வு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பெரிய பாதிப்பை எல்லாம் கேது தரமாட்டார். அதே நேரத்தில் 6வது வீடை கேது பார்க்குறப்போ அல்லது 6வது வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கின்ற போது மிக அற்புதமான பலன்களை தருவார். 3, 6, 11 அப்படிங்கிறது கேதுவுக்கு அற்புதமான இடங்கள். அப்போ எதிர்பாராத கடன் மூலமாக வாழ்க்கையை முன்னேறுகின்ற விஷயத்தை பார்க்கலாம். கடன் வாங்கி ஏதாவது பொருள் வாங்கலாம், கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறத பார்க்கலாம், சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்குறதையும் பார்க்கலாம். தீரக்கூடிய கடன், தீரக்கூடிய நோய், தீரக்கூடிய பகை, இதெல்லாம் தான் இந்த 6வது வீடு. அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுங்கிறது நன்மைகளை அள்ளி தருகின்ற ஒரு இடமா மாறிடும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையானது 8, 10, 12 ஆகிய இடங்களில் போயிடுது. 8ங்கிறது நம்முடைய கௌரவம் பற்றி சொல்லுகின்ற இடம். 8வது இடம் என்பது தீராத பகை, தீராத கடன், தீராத நோய் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆராய்ச்சி பற்றி சொல்லுகின்ற இடம், இன்சூரன்ஸ் பற்றி சொல்லுகின்ற இடம். ஸோ இந்த இடத்துலலாம்
குருவோட பார்வை உயர்றதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். தீராத நோய், தீராத பகை, தீராத கடன் எல்லாம் தீரக்கூடிய நோயாக மாறும். ஓரளவுக்கு செலவில் சரியாகக்கூடிய தன்மையாக இருக்கும். நம்ம முதுகுக்கு பின்னாடி பகைவராக இருந்தவர்கள் நட்பாக மாறுகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 10வது வீடு ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் வேலை சம்பந்தமான அழுத்தங்கள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு அதுக்கான உரிய மரியாதை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மரியாதை தானாகவே தேடி வரும். நீங்கள் இல்லைன்னா இந்த வேலை முடிஞ்சிருக்கா சார், உங்களோட திறமையினால தான் இது முடிஞ்சது என்று பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நமக்கு ப்ரமோஷனே வேண்டாம், 2 வருஷமாக நமக்கு கிடைக்கல, இனிமேல் ப்ரமோஷனே வேண்டான்னு வெறுத்து போகும்போது ப்ரமோஷன் தானாக வந்து உங்களை பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி 12வது வீட்டில் குரு பகவானோட பார்வை உயர்றதுனால வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு பலம் படுகின்ற ஒரு தன்மையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு ரொம்ப அற்புதமாக, அதே நேரத்தில் பல மன அழுத்தங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். 12வது இடம் என்பது விரயஸ்தானம். சுப செலவுகள் ஏற்படும். மனைவிக்கு சந்தோஷப்படுத்துகின்ற வகையில் நகை வாங்கி கொடுப்பீங்க, வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. நீண்ட காலமாக கார் இல்லையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அல்லது புதுசாக ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. சுப செலவுகள் ஏற்படும். வீட்டில் ஏதான ஃபங்க்ஷன் மூலமாக செலவாகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அப்போ மொத்தத்தில் இந்த சனி பகவானோட பார்வையும் பார்த்துடலாம். சனி பகவானோட பார்வை என்பது 3, 7, 10 ஆகிய இடங்களில் உயர்ந்து 3 முயற்சி ஸ்தானம். பொறியியல் சார்ந்த படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். அவர்களுடைய உழைப்பு கடுமையாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவு சுபமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை ஜாதகருக்கு அமைகின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஐடி சார்ந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சர்ச்சைகள் வந்து மறையும். இருவரும் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது மறையக்கூடிய தன்மையாக இருக்கும். குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் 10வது வீட்டையும் சனி பார்க்குறார். ஜீவனஸ்தானத்தை ஜீவனக்காரகன் பார்க்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை தான் தரும். வேலை விஷயமாக நமக்கு அதிகமான அழுத்தம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நம்ம ஏராளமான வேலை பளு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம வேலை பளு இருந்தால் அதனால் ஆதாயம் தான் கிடைக்கும். அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக மாறும். மொத்தத்தில் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான காலகட்டம் சொல்லாட்டாலும் நிச்சயமாக அற்புதமான காலகட்டம். நன்மைகள் பல நடக்கின்ற, தீமைகள் அப்பப்போ வந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை புத்தாண்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.